இன்று கிறிஸ்து பிறந்தார். தாவீதின் ஊரிலே சொன்னபடியாக பிறந்தார். அவர் நமக்காக பிறந்தார். ரட்சிப்பு உண்டாக்க பிறந்தார். ஆகவே பிரியமானவர்களே, நாம இனி பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் இல்லங்களுக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை தைவில் குடும்பத்தின் சார்பாக நானும் என் குழுவும் உங்களை வாழ்த்துவதிலே மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கு கிறிஸ்து பிறந்தார். லூக்கா 2வது அதிகாரம் 10-11வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த நற்செய்தி என்ன தெரியுங்களா பிரியமானவர்களே? முதல்ல பயப்படாதிருங்கள் என்று சொல்லிவிட்டார். பயமே இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையிலே என்று சொல்லி, இன்று 11வது வசனத்திலே, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எவ்வளவு ஒரு வல்லமையுள்ள வார்த்தை பாருங்க. இன்று கிறிஸ்து பிறந்தார். தாவீதின் ஊரிலே சொன்னபடியாக பிறந்தார். அவர் நமக்காக பிறந்தார். ரட்சிப்பு உண்டாக்க பிறந்தார். ஆகவே பிரியமானவர்களே, நாம இனி பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த 5 ப்ராமிசஸை இன்றைக்கு கடவுள் கொடுக்கின்றார் நமக்கு. முதல் ப்ராமிஸ், பயப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையை கண்டு சோர்ந்து போய்விடாதீர்கள், பயப்படாதிருங்கள். 2வது அவர் சொல்லுகின்றார், உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்காக தாவீதின் ஊரிலே தேவன் பிறந்திருக்கிறார். அவர் எப்படி சொன்னாரோ அப்படியே நிறைவேறிற்று என்று பார்க்கின்றோம். அவர் பிறந்திருக்கின்றார். அவர் பிறந்தது எதற்காக என்று பார்க்கும்போது, இரட்சகராக பிறந்திருக்கின்றார். நம்முடைய ரட்சிப்புக்காக, நாம் அமிழ்ந்து போகாதபடிக்கு, பாவத்திலே அமிழ்ந்து நாம் உடையான சேற்றிலே நின்று கொண்டு இருந்து கதறும் பொழுது அவர் நமக்காக பிறந்து நம் கரங்களை பிடித்து உயர்த்தி இருக்கின்றார். பிரியமானவர்களே, அது மாத்திரமில்ல, அவர் சொல்லுகிறது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு நீங்கள் சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, மகிழ்ச்சியோடு நீங்களும் உங்கள் குடும்பமும் கொண்டாடும்படியாக தேவன் நமக்காக பிறந்திருக்கிறார். இந்த மகிழ்ச்சி, இந்த நாளுக்கான மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் உங்கள் இல்லங்களிலும் உங்கள் வாசல்களிலும் இருக்க கர்த்தரை நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் பயப்படாமல், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் எங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்கின்ற நற்செய்தியை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து களி கூர்ந்து ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்க இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே நாங்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்தி, ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ந்து களி கூற கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.